வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இன்றைய உலகத்துல கடல் வழி போக்குவரத்துங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. நம்ம பயன்படுத்துற பல பொருட்கள் கடல் வழியா தான் வந்து சேருது. உலக வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 80% கடல் வழியா தான் நடக்குதுன்னா அதோட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த கடல் பயணங்கள்ல மிகப்பெரிய சவாலா இருக்கிறது வானிலை தான். திடீர் புயல், பெரிய அலைகள், சூறாவளிகள்னு வானிலை மாறிட்டு அது கப்பல்களுக்கும் அதுல இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தா முடியலாம். பொருட்கள் தாமதமாகலாம், விநியோக சங்கிலியே பாதிக்கப்படலாம். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல செயற்கை நுண்ணறிவு எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உதவியா இருக்குதுன்னா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வானிலை மோசமானதால நடந்த சில சம்பவங்களை நான் சொல்றேன். 2015 எல்ஃபோரா கப்பல் வந்து மூழ்கியது. ஒரு பெரிய புயலை தவிர்க்க முடியாம அந்த கப்பல் வந்து மூழ்கி 33 பேர் உயிரிழந்தாங்க. வானிலை எவ்வளவு ஆபத்தானதுன்னு இது காட்டுது. இது மட்டும் இல்லாம 2021 சுயஸ் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டுச்சு. எவர் கிவன் ஒரு பெரிய சரக்கு கப்பல் புயல் காத்தாலையும் மணல் புயலாலையும் தர தட்டி சுயஸ் கால்வாய அடைச்சிட்டு உலகத்துல ரொம்ப முக்கியமான வழித்தடம் இது என்கிறதுனால 300க்கும் மேற்பட்ட கப்பல்கள் போக முடியாம நின்று போச்சு. கிட்டத்தட்ட 1.69 கோடி டன் பொருட்கள் தாமதமா போய் சேர்ந்துச்சு. இது உலக வர்த்தகத்துல எவ்வளவு பெரிய பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரியுமா? மேலும் அமெரிக்காவில 2024 மட்டும் வானிலை சம்பந்தமா பாதிப்புகள்னால 18,200 கோடி டாலர், அதாவது சுமார் 15 லட்சம் கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இங்கிலாந்துல கடுமையான வெப்ப அலைகள் காரணமா 1311 பேர் இறந்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு துல்லியமான வானிலை முன்னறிவிப்பு எவ்வளவு அவசியம்னு காட்டுது. நெக்ஸ்ட், வானிலை முன்னறிவிப்பை ஏஐ எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம். இப்போ கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய டெக் கம்பெனிகள் இந்த வானிலை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க இயந்திர கற்றல், அதாவது மெஷின் லேர்னிங் அடிப்படையிலான வானிலை முன்னறிவிப்பு முறைகளை உருவாக்கி இருக்காங்க. பழமையான முறைகள்ல வானிலை முன்னறிவிப்பு இயற்பியல் விதிகள், பிசிக்ஸ் பேஸ்ட் மாடல்ஸ் அடிப்படையில தான் இருந்துச்சு. இது கொஞ்ச நேரம் எடுக்கும். ஆனா அடிப்படையிலான மாதிரிகள் இதை விட வேகமாகவும் சில சமயம் இன்னும் துல்லியமாகவும் வானிலையை கணிக்க உதவுது. கூகுளோட கிராஃப்காஸ்ட், மைக்ரோசாப்டோட அரோரா, ஐரோப்பிய மத்திய வானிலை முன்னறிவிப்பு மையத்தோட ஏஐஎஃப்எஸ் மாடல், இதெல்லாம் ஏஐ பயன்படுத்தி இயங்குற வானிலை கணிப்பு சிஸ்டம்ஸ். இந்த ஏஐ சிஸ்டம்கள் பழைய வானிலை தகவல்கள், செயற்கைக்கோள் டேட்டா, வளிமண்டல நிலைமைகளை பற்றிய நிறைய தகவல்களை பகுப்பாய்வு செஞ்சு எதிர்கால வானிலைய ரொம்ப வேகமா கணிக்குது. சாதாரண முறைகள் கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்களையும் ஏஐ மாடல்கள் கண்டுபிடிக்குது. இங்கிலாந்துல இருக்கிற வானிலை சேவையான மெட் ஆபீஸ் ஏஐயோட திறமைய நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களோட போக்குவரத்து சேவை பிரிவு தலைவர் ஜேம்ஸ் ஷாப்லண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களான மேம்பட்ட செயற்கைக்கோள் டேட்டா, புதுமையான ஏஐ மாடல்கள், கடல்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பாதுகாப்பு தகவல்களை பரிந்துரைக்கிற நல்ல வழிகள்னு இதெல்லாம் நாங்க முதலீடு செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. மெட் அலுவலகம் கிட்டத்தட்ட 100 வருஷமா கப்பல் போக்குவரத்துக்கான வானிலை முன்னறிவிப்புகளை கொடுத்துட்டு வருது. இப்போ வெறும் எழுத்துப்பூர்வமா சொல்றதோடு இல்லாம படம், வரைபடம் மாதிரி புது வழிகள்லயும் தகவல்களை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கப்பல் ஓட்டுறவங்களுக்கும் கம்பெனிகளுக்கும் தகவல்களை புரிஞ்சிக்க இன்னும் ஈஸியா இருக்கும். மெட் அலுவலகத்தோட தலைமை அதிகாரி பேராசிரியர் கிறிஸ்டியன் டேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, பழைய முறைகளோட ஏஐ மாடல்களையும் சேர்த்து பயன்படுத்துவோம். இதனால 2 முறைகளோட பலமும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கான வானிலை முன்னறிவிப்பை இன்னும் துல்லியமாகவும் வேகமாகவும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏஐ மாடல்கள் ரொம்ப நம்பிக்கைக்குரியதா இருந்தாலும் இப்போதைக்கு அவை பழமையான முறைகளை முழுசா மாத்தாது. சில நேரங்கள்ல ஏஐ மாடல்கள் இன்னும் பழைய முறையை விட பின்னாடிதான் இருக்கு. ஆனா ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. பழமையான அறிவையும் நவீன தொழில்நுட்பத்தையும் ஒன்னா சேர்த்தா சிறப்பான முடிவுகளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டுது. அடுத்ததா கப்பல் துறைக்கு ஏஐயோட பயன்கள் பற்றி பார்க்கலாம். அட்வான்ஸ்ட் வானிலை முன்னறிவிப்பு கப்பல் கம்பெனிகளுக்கும் கடல்சார் துறைக்கும் பல வழிகள்ல உதவுது. ஒன்றாவது பயண திட்டமிடல். மோசமான வானிலையை தவிர்க்க எப்ப கிளம்பணும், எந்த வழியில போகணும்னு கப்பல் கம்பெனிகள் முன்னாடியே முடிவு பண்ணலாம். இதனால எரிபொருள் செலவும் குறையும், சீக்கிரமாவும் நம்ம போய் சேரலாம்.
ரெண்டாவது பொருட்கள் கையாளுதல். வானிலை மோசமா இருக்குதுன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி பொருட்களை ஏற்றுறதும் இறக்குறதும் செய்யலாம். இதனால சேதம் ஏற்படாம தடுக்கலாம். மூன்றாவது ஊழியர் பாதுகாப்பு. கடல்ல வேலை செய்வங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம். மோசமான வானிலை இருக்கிற இடங்களுக்கு தேவையில்லாம போறதை தவிர்க்கலாம். நான்காவது விநியோக சங்கிலி மேலாண்மை. வானிலை காரணமா ஏதாவது தாமதம் ஆகுதுன்னு தெரிஞ்சா பொருட்கள் வாங்க போறவங்களுக்கு முன்னாடியே தகவல் சொல்லி விநியோக சங்கிலியில வர்ற பிரச்சனைகளை குறைக்கலாம். ஐந்தாவது துறைமுக செயல்பாடுகள். துறைமுகங்கள்லயும் வானிலை முன்னறிப்பு முக்கியம். கடுமையான வானிலை வந்தா துறைமுக வேலைகளை முன்னாடியே திட்டமிட்டு பாதிப்புகளையும் தடங்கல்களையும் நாம குறைக்கலாம். இந்த ஏஐ அடிப்படையாக கொண்ட வானிலை முன்னறிவிப்பு மாதிரிகள் சிக்கலான விஷயங்களை சமாளிக்க இயந்திர கற்றலை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த சிஸ்டம்கள் இன்னும் வளர வளர இவை கடல்சார் துறைக்கு அவசியமான அடிப்படையான அம்சமாக மாறிடும்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. கடைசியா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். கடல்சார் போக்குவரத்துல வானிலையோட தாக்கத்தை எதிர்கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஒரு புதிய சகாப்தத்தையே தொடங்கி வச்சிருக்கு. துல்லியமான உடனடி வானிலை முன்னறிவிப்புகள் மூலமா கடல் பயணங்கள் இன்னும் பாதுகாப்பாகவும் திறமையாகவும் பொருளாதார ரீதியா லாபகரமாகவும் மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம வாழ்க்கையில ஏஐயோட பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இந்த துறையில இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டே இருக்கு. எதிர்காலத்துல ஏஐ தொழில்நுட்பம் கடல்சார் போக்குவரத்துல இன்னும் பல பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல நான் வேற ஒரு புதுவிதமான தகவலோட உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் பை பை.